50 கிலோமீட்டர் ரன் ஆகினதுக்கப்புறம் ஏசி ஒர்க் ஆகல, உள்ளுக்கு வெக்க காத்து தான் வருது அப்படின்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏன்டா இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரை கலட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க பாப்பீங்க. இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு. அப்படி உள்டாவா பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா தெரியும். இது ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னா இதோட நேம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா எவாபரேட்டர், கூலிங் ஆயில்னு சொல்லுவாங்க. இதுதான் எக்ஸ்பென்ஷன் வால். இதோட பார்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம புதுசு வாங்கிட்டோங்க. இந்த இருக்குது இல்லையா, இதுதான் அதோட பார்ட் நம்பர் ஜென்யூன். அப்புறம் இதுதாங்க உள்ள இருக்கக்கூடிய புது எவாபரேட்டர். இது என்ன வேலை செய்யும், எங்க மவுண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வாங்க கிளியரா பாத்துடலாம். இதுதாங்க இந்த ப்ளோயர் அசம்பிளி. இதுல தாங்க இது வந்து இப்படி உள்ள உட்காந்துருக்கும். இந்த மாதிரி இருக்குங்க. எக்ஸாக்டா இப்படிதான் இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஹீட்டர் கோரும் இதுக்குள்ளதான் இருக்கும். இந்த இருக்குது இல்லையா, நம்ம வந்து ஹீட்டர் மோட் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த டோர் ஓப்பன் ஆகி இந்த இருக்குது பாத்தீங்களா, இதுதான் ஹீட்டர் கோர். இதுக்கு உள்ள கூலன் வரும். இந்த ஓஸ் ஒளியோடி இன்னாகி இதுல அவுட் ஆகுங்க. 2 ஓஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. நீங்க ஹீட்டர் ஆன் பண்ணீங்கன்னா உள்ளுக்கு இந்த டோர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஏர் ஃப்ளோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளோயர் இருக்கா, இதோட டக்டுங்க வருதா, இந்த பக்கமா இப்படி வரும். வந்து இது ஓப்பன்ல இருக்குது அப்படின்னா இங்க பாருங்க, இந்த பக்கம் வெக்கையை வாங்கிக்கிட்டு போகும். இந்த பக்கம் இந்த டோர் க்ளோஸ் ஆகி இங்க ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பாருங்களேன், இது க்ளோஸ் ஆகும், இந்த டோர் ஓப்பன் ஆகுங்க. தெரியுதா, ஓப்பன் ஆகும், இது க்ளோஸ் ஆகுதா, கிளியரா ரைட், கிளியரா பாத்துக்கிட்டீங்களா. ஸோ இந்த டோர் ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த கூலிங் வந்து எடுத்துட்டு போங்க. வாட்டர் வந்து டிராப் ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா ஏசி போட்டா இதுல இருந்தா வெளியே டிராப் ஆகும். இப்போ இது எதுக்காக கலட்டி இருக்கோம், ஏன் 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் கூலிங் வரல அப்படின்னா இதுல தெர்மிஸ்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இப்போ மாடர்ன் வெஹிக்கிள் எல்லாத்துலயுமே இந்த ஷிஃப்ட்டை பொறுத்தவரை அந்த டைம்ல கொடுக்கல. இப்போ வர ஷிஃப்ட் எல்லாத்துக்குமே தெர்மிஸ்டர் இருக்கும். இதுக்குள்ள ஐஸ் ஃபார்ம் ஆகுங்க. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் தெர்மிஸ்டர் வச்சிருக்காங்க. நீங்க கேட்கலாம் இதுக்குள்ள எப்படி ஐஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. இது பாத்தீங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குங்க. இதுக்குள்ள R134A அந்த ரெஃப்ரிஜரண்ட் தான் யூஸ் பண்ணுதோம். டெட்ராஃப்ளோரோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கெமிக்கல் நேம் டெட்ராஃப்ளோரோ ஈத்தேனோட அதாவது வேப்பரைசேஷன் பாயிண்ட் எப்போ வேப்பர் ஆகும் அப்படின்னா -26.3, அதாவது அரௌண்ட் 27 டிகிரி செல்சியஸ்ல, அது மைனஸ்ல அந்த டிகிரிலே வேப்பர் ஆகிருங்க. இப்போ தண்ணி வேப்பர் ஆகிறது 100 டிகிரி செல்சியஸ்னு சொல்றோம் இல்லையா, இது -27 டிகிரி செல்சியஸ்ல வேப்பர் ஆகும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ளோயர் வந்து எக்ஸாக்டா அங்க உள்ளவங்க இங்க டேஷ்போர்ட்லாம் நம்ம வந்து டிஸ்மெண்டல் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த எவாபரேட்டர் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும். இந்த இடத்துல இந்த ஹோஸ் வந்து நிக்குதா, இப்படிதான் உட்காந்துருக்கும். இந்த இடத்துல நீங்க ரீசர்குலேஷன் மோட் ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. உள்ள இருக்க கேஸ் உள்ள கேபினுக்குள்ளே சுத்திட்டு இருக்கணும்னு. அந்த டைம்ல இந்த கால் இருக்கு இல்லையா, கோ டிரைவரோட லெக் ரூம், அந்த லெக் ரூம்ல இருந்தா ஏர் வந்து சக் ஆகும். இந்த ப்ளோயர் வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அங்க இருந்தா அதை ஏரை சக் பண்ணோம். இந்த டஸ்ட் எல்லாம் சக் பண்ணும்போது உள்ள போய் உட்கார்ந்து இருக்குது இல்லையா, இதனால இது எப்படி என்ன செய்யும் இந்த எவாபரேட்டர் நம்ம ஒரு 2-3 வீடியோல ஆல்ரெடி போட்டிருக்கோம், இருந்தாலும் சொல்றேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உள்ள வரக்கூடிய அந்த லோ ப்ரெஷர் லிக்விட் இருக்கு இல்லையா ரெஃப்ரிஜரண்ட், அதை கேபின்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து இந்த ஃபின்ஸ் வழியே போகும்போது இந்த கோர்ல இருக்கக்கூடிய அந்த ரெஃப்ரிஜரண்ட் இருக்கு இல்லையா, அந்த டெம்பரேச்சர் எல்லாம் இது வாங்கிக்கிட்டு வேப்பர் ஆகிரும். ஸோ -26 டிகிரி செல்சியஸ்ல இது வேப்பர் ஆகும்னு சொல்றோம் இல்லையா, இந்த டெம்பரேச்சர் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஏரோ ஹீட்டை வந்து இது வாங்கணும். ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடந்தாதான் உங்களுக்கு வந்து கூலிங் உள்ள வரும். சேம் டைம் வந்து அந்த உள்ள இருக்க ரெஃப்ரிஜரண்ட் வந்து அப்படி சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கும். இங்க ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்காத அளவுக்கு இந்த டஸ்ட் எல்லாமே இதுல அடைச்சிருச்சு இல்லையா கம்ப்ளீட்டா. இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஏசி ஆன் பண்ண உடனே இந்த இடம் ஃபுல்லா தண்ணியா ஆகிரும். ஸோ இது அப்படி கம்மு மாதிரி சப்புன்னு பிடிச்சிக்கிடும். உள்ளுக்கு வந்து ஏர் ஃப்ளோவே இருக்காது. ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. அதனால ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கல அப்படின்றதுனால உள்ள இருக்கக்கூடிய அந்த ரெஃப்ரிஜரண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரீஸ் ஆகிரும். ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் ஃபார்ம் ஆகிரும். இதுல வந்து அந்த சர்க்குலேஷனே இருக்காது. கம்ப்ரஸர் வந்து அவனாய் ஓடிக்கிட்டே இருக்குமா பம்ப் ஆகி. ஸோ இந்த சக்சன் லைன் இருக்கு இல்லையா, லோ ப்ரெஷர் ஹோஸ், இது ஃபுல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் ஃபார்ம் ஆயிருங்க. ஸோ ஃப்ளோ இருக்காது. அதனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுல ஐஸ் ஃபார்ம் ஆகுறதுனால வெக்க காத்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தாலும் உங்களுக்கு ஏசி கூலிங் இருக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே நடக்காது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு 3 கேஸ் லால ஒரு 3 லா பார்த்துருக்கோம். சார்லஸ் லா, பாயில்ஸ் லா, கே-லூசெக்ஸ் லா அப்படின்னு. இந்த கே-லூசெக்ஸ் லா இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ப்ரெஷர் அதிகமாகும்னா டெம்பரேச்சரும் அதிகமாகும். பாயில்ஸ் லா, சார்லஸ் லா இது எல்லாமே நம்ம ஒன்னொன்னா சொன்னோம் அப்படின்னா அதுக்கு டைம் அதிகமா எடுத்துருங்க. அது தேவையில்லை. நம்ம இந்த எவாபரேட்டர் ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் இருக்குல்ல, இதையுமே ரீப்ளேஸ் பண்ணிருங்க. இது பிளாக் ஆகுறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா திருப்பியும் டேஷ்போர்டை தான் ரிமூவ் பண்ணணும். நம்ம எக்ஸ்பென்ஷன் வால்வும் சேர்த்து தாங்க மாற்ற போறோம். இந்த இருக்குது இல்லையா புது எக்ஸ்பென்ஷன் வால்வ், இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வும் உங்களுக்கு தெரியும். லோ ப்ரெஷர்
இங்க இங்க வந்துதான் ஹை ப்ரெஷர் லிக்விட் இருக்கு இல்லையா, அது லோ ப்ரெஷர் லிக்விடா எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்க. எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷரா மாறிடும். உள்ள இருக்க மாலிகூல் எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதுதான் அதோட மீனிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நீங்க யாரும் இந்த மாதிரி ஒரு கார்ல 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஏசி ஒர்க் ஆகல, 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஏசி ஒர்க் ஆகலன்னா ஓல்டு வெஹிக்கிள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த எவாபரேட்டர்ல ப்ராப்ளம் இருக்கலாம். மாடர்ன் வெஹிக்கிள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுலயே தெர்மிஸ்டர் ஒட்டிட்டு இருக்கும், தெர்மிஸ்டர் ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் இதே ப்ராப்ளம் வருங்க. ரீசெண்டா வரக்கூடிய வெஹிக்கிள் எல்லாத்துலயுமே தெர்மிஸ்டர் ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஏசி வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வெக்க காத்து வர ஆரம்பிச்சிடும். இல்ல அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஏசி கேஸ் இருக்குது இல்லையா, அதோட ப்ரெஷர் கம்மியா இருந்தாலும் உள்ளுக்கு வெக்க காத்து வர ஆரம்பிச்சிருங்க. இனிஷியலா ஏசி நல்லா இருக்கும், அப்புறம் போக போக உள்ளுக்கு வெக்க காத்து தான் வரும். ஏசி சுவிட்ச் ஆன்ல இருக்கும், பட் அதுமே வெக்க காத்து தான் வருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கம்ப்ரஸர் ஃபெயிலியர் ஆகுதுன்னா என்ன மாதிரி என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத பாத்துடலாம், அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு.